நாங்களும் அப்படியே தான் இருந்தோம். அவங்க சொந்த வீடு கட்டிக்கிட்டு அவங்க அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிட்டு இருந்தோம். எங்களை வாடகை வச்சுட்டு நாங்கள் இப்படி வேலைக்கு போகிறது. எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சமைச்சு சம்பாரிச்சு அவங்க கார்பெண்டர் வேலை தான் செஞ்சுட்டு கார்பெண்டர் வேலை தான் நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க இறந்ததுக்கு முன்னாடி நான் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு இருந்தேன். ஹோட்டலில் வேலை பார்த்துருந்தேன். அப்புறம் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் என்ன வேலை செஞ்சீங்க? சமையல் பண்ணுற வேலை. சமையல் பண்ணுவேன். அது வந்து எனக்கு இறந்து போன தடியோட எனக்கு அடிக்கடி உடம்பு நல்லா இல்லாத போகும். இந்த கவலையிலேயே அலைஞ்சது கொண்டதெல்லாம் எனக்கு உடம்பு நல்லா இல்லாத போகும். அப்புறம் ஒருத்தவங்க பார்த்துட்டு கஷ்டப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை உதவிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்து என்னை ஃபேக்ட்ரியில் சேர்த்து விட்டாங்க. அங்கே என்னது? அங்கே வந்து லப்பர் ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருந்தாங்க. க்ளீன் பண்ணுறது, கெமிக்கல் கலக்கிறது, இப்படி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க இறந்ததும் படுத்த பிள்ளைங்கள நான் தான் செலவு பண்ணி யாரும் 10 பைசா கொடுக்கல. கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்கள நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் 10வது படித்து ஒரு பையன் 2 பேருமே ஒரே இதில் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான் பெரிய பையன், 2வது பையன் ஃபெயில் ஆகிட்டான்.